நம்ம மத்தியில் நம்முடைய தலைமை போதகர் அவங்க வந்திருக்கிறாங்க. ரெவரண்ட் டாக்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதி அவங்க சமாதானபுரம் PCAG சர்ச்சில் அவங்க வந்து தலைமை போதகராக இருக்காங்க. இந்த சபை இங்கே ஆரம்பிக்கிறதுக்கும் இங்கே இந்த ஊழியம் நடைபெறுகிறதுக்கும் அவங்க தான் முக்கியமான காரணமாக ஆண்டவருக்கு அடுத்து இருக்கிறாங்க. ஸோ முதல்ல அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்து அவங்கள ஹானர் பண்ண விரும்புகிறோம். நம்முடைய தலைமை போதகர் அவர்களுக்கு ஒரு அன்பான ஒரு பரிசை நம்முடைய VBS சார்பாக நம்ம கொடுக்குறோம். அவங்கள கரங்களை தட்டி வெல்கம் பண்ணுவோம். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த நாளிலே உங்கள் எல்லாரையும் இந்த விடுமுறை நாட்களில் வேதாகம பள்ளி வந்து நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தை படிக்க வந்தவங்கள் எல்லாரும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஸ்கூலில் படிக்கும்போது ஆங்கிலம், தமிழ், அப்புறம் விஞ்ஞானம், அறிவியல் எல்லாம் படித்து நீங்கள் நல்ல வேலைக்கு வந்து சம்பளம் வாங்கி அப்புறம் குடும்பமாகி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. ஸோ நமக்கு அப்படிப்பட்ட வாழ்வுக்கு பள்ளி அவசியமாக இருக்கிறது, கல்வி அவசியம். இந்த உலக வாழ்வுக்கு இந்த கல்வி அவசியம். ஆனால் பரிசுத்தமாய் வாழ, ஆண்டவருக்கு பிரியமான வாழ்வு வாழ வேண்டுமென்றால் ஆண்டவருடைய வசனத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் தந்த வார்த்தை, தேவனுடைய வசனம். இன்றைக்கி பிள்ளைகள்லாம் வசனம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆண்டவர் தான் சில சமயங்களில் சிலர் முதல்ல புதிதாக சர்ச்சுக்கு வந்திருப்பீங்க. ஆண்டவரை இயேசுவை பற்றி இன்றைக்கி தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்கள் அப்பா அம்மா அப்படி பின்னணியத்தில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஆண்டவர் தந்திருக்கிறாரு. உங்களை மாதிரி நானும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஆண்டவராய் இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட பொழுது அவருடைய அன்பு என்னை சந்தித்தது, என்னை கவர்ந்தது. என் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த ஆண்டவர் இயேசு என் வாழ்க்கையில் வந்தார், என்னை நல்ல பையனாக மாற்றினார். ஆண்டவருக்காக வாழ அர்ப்பணம் செய்தேன். ஆண்டவர் அன்றைக்கு எடுத்த தீர்மானத்தை இன்றைக்கு வரைக்கும் காத்துக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்தார். இன்றைக்கி ஒரு நல்ல தீர்மானம் பண்ண போகிறீங்க. அந்த தீர்மானத்தை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக. இப்பொழுதும் நீதிமொழிகள் 22வது அதிகாரத்தில் 6ஆம் வசனம் சொல்லுது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று வேதத்திலே வாசித்து பார்க்கிறோம். உங்களுக்கெல்லாம் பிள்ளைகளுக்கெல்லாம் கதை இஷ்டமா? எத்தனை பேர் கதை கேட்க ஆசையாக இருக்கீங்க? ரொம்ப நல்ல பிள்ளைகள். கதை உங்களுக்கு வீட்டில் அப்பா சொல்லுவாங்க, அம்மா சொல்லுவாங்க. நாங்கள் பாஸ்டர் இப்போ கதை சொல்ல போகிறோம். இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். சரியா? சரி, காட்டில் பெரிய மிருகமாக இருக்கிறது என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னது? யானை. யானை. ஓகே ஓகே ஓகே. அந்த யானை குட்டியாக இருக்கும்போது அது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன வயசில் இருக்கும்போது, ஒரு 2 வயசில் இருக்கும்போது அந்த அந்த யானை வந்து என்ன செய்யணும்னா அப்படி மயங்கி கிடக்கு. அப்போ மயங்கி கிடந்த உடனே அது சாகக்கூடிய நிலைமையில் கிடக்கு, ஒரு காட்டில் கிடக்கு. உடனே அதை கேள்விப்பட்ட உடனே அந்த வன இலாகாவில் இருக்கிற ஃபாரஸ்ட் ரேஞ்சர் வந்து பார்த்தாரு. பார்த்து, இவர் குட்டி யானையாக கிடக்குது, இது சாக கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த யானை டாக்டருக்கு ஒரு ஃபோன் பண்ணுறார். ஐயா, ஒரு யானை எப்படி அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு கிடக்குது, மூச்சோட கஷ்டப்படுதுன்னு சொன்னோடனே அப்போ அவர் சொல்கிறாரு, நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன், நான் வர்றதுக்குள்ளே நீங்கள் முதல் உதவி செய்யணும், ஃபஸ்ட் எய்ட் செய்யணும். அப்படி செஞ்சீங்கன்னா நான் வர்றதுக்குள்ளே ஓரளவு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நான் வந்து அதை காப்பாற்றலான்னு சொன்னார். இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டாங்க அந்த வன இலாகா அதிகாரிகள். அவங்க சொன்னாங்க, டாக்டர் சொன்னாங்க, நீ மெடிக்கல் ஸ்டோரில் இந்த க்ளவுஸ் வாங்கிக்கோங்க, கையில் கை உரையை வாங்கி அந்த யானையினுடைய ஆசனவாய் வழியை, அது சாணி போடல, அந்த வாசனவாளி வழியாக நீங்கள் கையை விட்டு உள்ளே இருக்கிற சாணியெல்லாம் வெளியே எடுங்க. வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அது மேலே நல்ல தண்ணியை ஊற்றுங்க. அப்போது மூச்சு திணற அந்த யானை குட்டி கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சு விட ஆரம்பிக்கும். அதுக்குள்ளே கொஞ்சம் நல்ல தண்ணியை ஊற்றுங்க, அது கொஞ்சம் புத்துணர்வு ஏற்படும். அப்புறம் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நான் வந்துடுவேன், நான் வந்து அதை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டார். அதே மாதிரி அந்த வன இலாகா அதிகாரி டாக்டர் சொன்னபடியே இது மூச்சு திணறிட்டு இருக்குது இந்த குட்டியான. உடனே சொல்லிட்டு க்ளவுஸ் வாங்கி அந்த யானைக்குடைய அந்த சாணம் போட்ட இடத்து வழியை கையை உள்ளே விட்டு உள்ளே இருக்கிற சாணத்தெல்லாம் வெளியே எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்த உடனே இப்போ மூச்சு விட கஷ்டப்பட்ட அந்த யானைக்குட்டி மூச்சு விட ஆரம்பிச்சுது.
மூச்சு விட ஆரம்பித்த உடனே அவங்க தண்ணியை ஊற்றுனாங்க. தண்ணி ஊற்ற உடனே சூடான நேரத்தில் தண்ணி மேலே விழ அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ மயங்கி கிடந்த மாதிரி சாக கிடந்த குட்டியான இப்போ டாக்டர் வந்துட்டார். டாக்டர் வந்து கொஞ்சம் சிகிச்சை செஞ்ச உடனே அது மெதுவாக இருந்துச்சுன்னா அப்படியே தள்ளாடி இருந்த கிடந்த யானை அப்படி எந்திரிக்க ஆரம்பிச்சது. கால் அசைஞ்சது, அப்படி மெதுவாக எந்திரிச்ச உடனே அப்படியே நினைக்க ஆரம்பிச்சது. காதெல்லாம் அப்படி பெரிய சொலவு மாதிரி இருக்கலாம், அப்படியே ஆட ஆரம்பித்த உடனே அப்படி அங்கே இங்கேயும் பார்த்துச்சு. டாக்டர் எல்லாம் ஊசி போட்டு இப்போ நல்லா ஆயிட்டு. நல்லா ஆன உடனே அது என்ன செய்யுதாம ஓட ஆரம்பிச்சதுன்னு என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் உள்ள டாக்டர் நிற்கிறாரு. அங்கே இருக்கிற அந்த வன இலாகை அதிகாரி முதல்ல இவங்களை பார்த்த உடனே இவங்க என்ன நினச்சாங்கன்னா, இந்த யானை நமக்கு நன்றி சொல்லணும்னு நினச்சாங்க. ஆனால் நன்றி சொல்லலை. அந்த யானை புத்தியை காட்டுச்சு. யானை ஒன்று நினச்சது இவங்களை அடிக்க போனோடனே ஓடியே போயிட்டாங்க. ஓடியே போன உடனே அப்போ அவங்க கேட்டாங்களா, ஏன் இந்த யானை இது சின்ன வயசுல இப்படி மயங்கி கிடக்கணும், இப்படி சாக கிடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வன இலாகை அதிகாரி டாக்டர்கிட்ட கேட்டப்போ, இதுதான் முக்கியமான சம்பவம். இந்த கதையினுடைய முக்கியமான நிகழ்ச்சி, உண்மை சம்பவம். அப்போ அந்த டாக்டர் சொன்னாராம், இந்த யானை குட்டி அது தாயோடு இருக்கணும். பொதுவாக குட்டி தாயோடு இருந்தால் அந்த தாய் சொல்லிக் கொடுக்குமா எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு. அந்த தாய் யானை குட்டி யானைக்கு சொல்லிக் கொடுக்குமா. ஆனால் இந்த குட்டி யானை இருந்தப்போ தாய் யானை செத்து போச்சு. செத்து போனதுனால அது எல்லாம் அதுக்கு இருந்த சாப்பிடக்கூடாது சாப்பிட்டு வயிற்றுல பூச்சி வந்து அந்த பூச்சி அதிகமானதுனால அதுக்கெல்லாம் மயங்கி விழுந்துச்சுன்னு சொல்லி டாக்டர் சொன்னாராம். அப்போ இதிலிருந்து என்ன படிக்கணும் அப்படின்னா, பெற்றோரே கவனிங்க, பிள்ளைகளே கவனிங்க. நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது உங்கள் அம்மா சொல்லிக் கொடுக்காங்களே, உங்கள் அப்பா சொல்லிக் கொடுக்காங்களே, அவங்க சொல்கிறத அப்படியே கேட்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புகிறீங்க? ஆமேன். அப்பா சொல்கிறத அப்படியே கேளுங்க, அம்மா சொல்கிறத அப்படியே கேளுங்க. என்னத்தை சாப்பிடணும் அவங்க கொடுக்கறத நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் வயிற்றுக்குள்ளே பூச்சி வராது, உங்களுக்குள்ள ஆரோக்கியம் குறையாது, நீங்கள் மயங்கி விட மாட்டீங்க, உங்களுக்குள்ள நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த யானைக்குட்டி மூலமாக அந்த டாக்டர் சொல்லி கொடுத்தாராம். ஆகவே ஒரு அம்மா 100 டாக்டருக்கு சமம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதே மாதிரி உங்கள் அப்பா அம்மார்களாக இருக்கீங்களே, நீங்களும் ஒரு ஆசிரியரை விட 100 ஆசிரியருக்கு சமம். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் சரியான பாதையில் சத்தியத்தில் நடத்தணும். அப்படி நடத்துனீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் கீழே விழ மாட்டாங்க, அவங்க மயக்கமடைய மாட்டாங்க, அவங்களுக்கு பூச்சி வராது, அவங்களுக்கு தொந்தரவு வராது, அவங்க நல்ல முறையில் இருக்கலாம். காரணம் அந்த யானைக்குட்டி செயல்படாமல் போன காரணம் அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சனால, அம்மா அப்பா சொல்லி கொடுக்காதனால அந்த யானை குட்டி அப்படி கிடந்துச்சு. ஆனால் மற்றவங்க உதவி செஞ்சு தூக்கி விட்டாங்க. இன்றைக்கி உதவி நமக்கு தூக்கி விடுவதற்கு ஒரு ஆண்டவர் இயேசு இருக்கிறார். நல்ல கரங்கள் தட்டி, ஆண்டவர் இயேசுவே, எங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுக்குறாங்க, அதை விட நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தரீங்களே, உங்கள் அன்பு, உங்கள் இரக்கம், உங்கள் தயவு. நாங்கள் எத்தனையோ விஷயங்களை தவறிட்டோம், ஆனால் எங்களுக்கு சொல்லித்தாங்க, உங்கள் அன்பை சொல்லித்தாங்க, உங்களுடைய அதான ஆண்டவரே நல்ல பண்புகளை சொல்லித்தாங்க. அன்றைக்கு பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கணும். இப்போ உங்கள் பாஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் பிரேம்குமார் சொன்னாங்க, நீங்கள்லாம் கையை கட்டிடுங்கன்னு சொன்னாங்க. எல்லோரும் கையை கட்டினாங்க. எப்படி சிலர் வாயில் கை வைங்கினாங்க, சில கை வச்சாங்க. நல்ல ஒழுக்கமாக நல்ல பண்பாக அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டீங்க. இப்படி நல்ல உங்கள் அப்பா அம்மா சொல்கிறத கேட்டிங்கன்னா நீங்கள் நல்ல பெரிய ஆளாக வரலாம். எத்தனை பேர் பெரிய ஆளாக வர நினைக்கிறீங்க? நல்ல பிள்ளைகள் அவர் நினைக்கிறீங்களா? ஆகவே அப்பா சொல்கிறத கேளுங்க, அம்மா சொல்கிறத கேளுங்க, எல்லாவற்றையும் மேலாக ஆண்டவர் சொல்கிறத கேளுங்க, உங்கள் பாஸ்டர் சொல்கிறத கேளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாட்களில், விடுமுறை நாட்களில் ஆண்டவருடைய வசனம் சொல்கிறோம், இதை கேட்டுக்கொள்ளுங்க. காது உள்ளவன் கேட்க கடவன். திருவசனத்தை கேட்கறதுக்கு மாத்திரமல்ல, அதன்படி செயலாயிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மே காட் பிளஸ் யூ. தலைமை போதுகிற அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் பாஸ்டர். நீங்கள் நேரம் எடுத்து வந்ததுக்காக, எங்களுக்கு நல்ல வார்த்தைகளை எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்ததுக்காக நன்றி தெரிவிக்கிறோம். இப்போ சீனியரோட ப்ரோக்ராம், டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது. எல்லாம் கலக்க போகிறாங்க. இயேசு வேணுமா உலகம் வேணுமா அப்படிங்கிற பாட்டுக்கு டான்ஸ் ஆட நம்ம சீனியர் அக்காங்கெல்லாம் ரெடி ஆகி வந்திருக்கிறாங்க. கிளாப் பண்ணி அவங்களை வெல்கம் பண்ணுவோம். நல்ல ஜோரா கிளாப் பண்ணுவோமா?
இயேசு வேணுமா, இந்த உலகம் வேணுமா, ஸ்வர்க்கம் வேணுமா, இல்ல நரகம் வேணுமா? உனக்கு இயேசு வேணுமா, இந்த உலகம் வேணுமா, ஸ்வர்க்கம் வேணுமா, இல்ல நரகம் வேணுமா? சொல்லுமா, நீ சொல்லுப்பா, என்று முடிவு செய்யமா. சொல்லுமா, நீ சொல்லுப்பா, என்று முடிவு செய்யமா. இயேசு வேணுமா, இந்த உலகம் வேணுமா, சொர்க்கம் வேணுமா, இல்ல நரகம் வேணுமா? உனக்கு இயேசு வேணுமா, இந்த உலகம் வேணுமா, சொர்க்கம் வேணுமா, இல்ல நரகம் வேணுமா? நண்ப வேணுமா, கூடவே வர அந்த இயேசு வேணுமா? ஆதியில ஓடி போற நண்ப வேணுமா, கூடவே வர அந்த இயேசு வேணுமா? அழக பார்க்கிற மனுஷன் வேணுமா, அழக பார்க்கிற மனுஷன் வேணுமா? உள்ளத்தை பார்க்கிற இயேசு வேணுமா, உள்ளத்தை பார்க்கிற இயேசு வேணுமா? சொல்லுமா, நீ சொல்லுப்பா, என்று முடிவு செய்யமா. சொல்லுமா, நீ சொல்லுப்பா, என்று முடிவு செய்யமா. இயேசு வேணுமா, இந்த உலகம் வேணுமா, சொர்க்கம் வேணுமா, இல்ல நரகம் வேணுமா? அந்த தம்பிகளை கவனிங்க. அந்த பப்பட் ஷோல ஒருத்தன் வந்து பேசினான் தெரியுமா உங்ககிட்ட? என்ன எங்க கூட்டிட்டு போமா அவன்? அங்க போகணுமா இல்ல ஏசப்பா கூட பரலோகத்துக்கு போகணுமா? யார் யாருக்கெல்லாம் பரலோகத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யார் யாருக்கெல்லாம் நரகத்துக்கு போக ஆசை இருக்கு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ கவனிக்கலையா? சரி, நான் இத்தனைக்கும் ரொம்ப ஸ்லோவா தான் கேட்டேன், அது கூட கவனிக்கலையா? சரி, ஏசப்பா பிள்ளைகளா வாழ்ந்தா, ஏசப்பா நம்பி இருதயத்துல அவரை ஆண்டவரா ரட்சகரா நம்ம நம்பி ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தா நிச்சயமா உங்களுக்கு பரலோகம். இது சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டுமல்ல, பெரியவங்க உங்க எல்லாருக்கும் தான் அப்படி ஆண்டவர் நிச்சயமா உதவி செய்வார். வந்திருக்கிறவங்க எல்லாருக்கையும் இயேசு ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாரு. ஏசப்பா உங்க மேல பிரியம் வச்சதுனாலதான் உங்க நம்ம எல்லாருடைய பாவத்துக்காக அவர் சிலுவையில பரிகாரமா அவருடைய இரத்தத்தை சிந்தி மரித்தார். அப்படி அவர் மரித்ததை நம்ம நம்பினோம்னா, நம்பி ஏன் பாவத்தையும் மன்னிங்க ஏசப்பான்னு கேட்டோம்னா நிச்சயமா உங்க பாவத்தை மன்னிப்பாரு, உங்களை அவருடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்வாரு, அவர் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போவார். தம்பிங்களா, நம்புறீங்களா? பரலோகத்துக்கு போகணும் விரும்புறீங்களா? விரும்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொருக்கா தங்கச்சிங்களா, நீங்க எல்லாம் பரலோகத்துக்கு போகணும்னு விரும்புறீங்களா? விரும்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஓகே, அடுத்த பாட்டுக்கு டான்ஸ் ஆட சீனியர் இதுல இருந்து பாய்ஸ் வர்றாங்க. சூப்பரா ஒரு பாட்டுக்கு. அது என்ன பாட்டு தெரியுமா? நம்ம ஃபேவரட் சாங் இல்லையா? இந்த விபிஎஸ் ஓட ஹிட் சாங் என்னது? என் பேரு சவுலன்னா ஊருக்குள்ள வந்து நின்னா படையெல்லாம் நடுங்கும் தானா, பரிதாபம் காட்டாதவன்னா. என் பேரு சவுலனா ஊருக்குள்ள வந்து நின்னா படையெல்லாம் நடுங்கும் தானா, பரிதாபம் காட்டாதவன்னா. என் பேரு சவுலனா ஊருக்குள்ள வந்து நின்னா படையெல்லாம் நடுங்கும் தானா, பரிதாபம் காட்டாதவன்னா. அச்சச்சோ கெட்ட பையன், அச்சச்சோ கெட்ட பையன். இயேசு என்ன தொட்ட பின்னால் லைஃப்ல செஞ்சு வந்தது தன்னார். ஊருக்குள்ள
நல்ல பையன், இப்போ நான் நல்ல பையன். என் பேரு இப்போ பவுலன்னா, நான் இயேசுவுக்கு சொந்தம் கண்ணா. என் பேரு இப்போ பவுலன்னா, நான் இயேசுவுக்கு சொந்தம் கண்ணா. குட்டி தம்பி பாடு ஹே கும்மாலந்தான் போட்டு, குட்டி தங்கை பாடு ஹே கும்மாலந்தான் போட்டு, குட்டி தம்பி பாடு ஹே கும்மாலந்தான் போட்டு, குட்டி தங்கை பாடு ஹே கும்மாலந்தான் போடு. ஓகே, இன்னும் சீனியரோட ப்ரோக்ராம் முடியல. அடுத்தது அவங்க என்ன பண்ண போறாங்க தெரியுமா? மாசா ஒரு ப்ரோக்ராம் பண்ண போறாங்க. நல்ல அருமையாக பண்ணாங்க, இந்த டான்ஸ் பண்ணாங்க. கிளாப் பண்ணி அவங்கள அப்ரிஷியேட் பண்ணிடுவோம். ஏசப்பாக்காக நீங்கள் இன்னும் நிறைய பாட்டு பாடலாம், நிறைய டான்ஸ் ஆடலாம், நிறைய மேடைகளில் ஏசப்பா பற்றி ஊரில் எல்லாருக்கும் சொல்லுங்கள். அது ஏசப்பா நாம மகிமைப்படும். அடுத்தது மனப்பாட வசனம் சொல்ல சீனியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வர்றாங்க. நாள் 1 தலைப்பு தேவ பணிக்காக அனுப்பப்பட்டோர். மனப்பாட வசனம். நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய இரட்சிப்பாயிருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன். ஏசாயா 49:6. நாள் 2 தலைப்பு பரிசுத்தராய் அனுப்பப்பட்டோர். மனப்பாட வசனம். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலேயே சுடர்களைப் போல பிரகாசிக்கின்ற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களுக்கும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். பிலிப்பியர் 2:14-15. நாள் 3 பணியாளராக அனுப்பப்பட்ட மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வல்லாமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். மத்தேயு 20:28. நாள் 4 ஸ்தானாதிபதியாய் அனுப்பப்பட்டோர். தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதியாய் இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்து நிமித்தம் எங்களை வேண்டிக் கொள்கிறேன். 2 கொரிந்தியர் 5:20. நாள் 5 செயல் வீரராய் அனுப்பப்பட்டோம். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எவனும் உனக்கு முன்பாக எடுத்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட நிற்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. வளன் கொண்டு திடமனதாக இரு. யோசுவா 1:5-6.
நாள் 6 தலைப்பு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பவராய் அனுப்பப்பட்டோர் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 2:14. தேவ பணிக்காக அனுப்பப்பட்டோர் நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படி உண்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன். ஏசாயா 49:6. நாள் 2 பரிசுத்தராய் அனுப்பப்பட்டோர் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் குச்சமச்சவரும் கபடற்றவும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளையும் இருக்க கடவுள். பிலிப்பியர் 2:14-15. நாள் 3 பணியாளராய் அனுப்பப்பட்டோர் மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் நம்மை செய்யவும் அநேகரை மிகும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். மத்தேயு 20:28. நாள் 4 ஸ்தானாதிபதியாக அனுப்பப்பட்டோர் தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்களும் கிறிஸ்து இயேசுவுக்காக ஸ்தானாதிபதியாக இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:20. நாள் 5 செயல் வீரராய் அனுப்பப்பட்டோர் நீங்கள் உயிரோடு நாளனா உனக்கு முன்பாக ஒருவர் எழுதியிருப்பது நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னை கைவிடுவதில்லை உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. யோசுவா 1:5-6. உலகத்திற்குள் அனுப்பப்பட்டோம். நாள் 1 தேவ பணிக்காக அனுப்பப்பட்டோம். நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்புமாய் இருக்கிறீர். நான் உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன். ஏசாயா 49:6. நாள் 2 பரிசுத்தராய் அனுப்பப்பட்டோம். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தின் சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்க வேண்டும். பிலிப்பியர் 2:14-15. நாள் 3 பணியாளராய் அனுப்பப்பட்டோம். மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும் அநேகரைக்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையும் கொடுக்க வந்தார். மத்தேயு 20:28. நாள் 4 ஸ்தானாதிபதியாக அனுப்பப்பட்டோர் தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்வதை போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதியாக அனுப்பப்பட்டோர். 2 கொரிந்தியர் 5:20. நாள் 5 செயல் வீரராய் அனுப்பப்பட்டோம். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமனதாயிரு. யோசுவா 1:5-6. சூப்பர். நல்ல ஜோரா கை தட்டலாமா? மாஸ் எல்லாம் நல்ல மாசா கை தட்டுங்க பார்க்கலாம். மாசுக்கு இவ்வளவுதான் மாசா? ரோஸ் எல்லாம் நல்ல கையை தட்டுங்க பார்க்கலாம். ரோஸ் என்ன இன்னும் நல்ல கையை தட்டலாமா? சரி, இன்னும் ப்ரோக்ராம் முடியலை. அடுத்தது நான் கொஞ்சம் ஸ்பெஷலு அவரோட வெசலு அப்படின்னு ஒரு பாட்டுக்கு நம்ம கேர்ள்ஸ் டான்ஸ் ஆட போகிறாங்க. சூப்பராக கையை தட்டி அவங்கள எல்லாரும் ஜோரா வெல்கம் பண்ணலாம். நிறுத்தினார் அரவணைச்சார்
சாவுக்கே சவாலிடும் அதிகாரம் உள்ளவர், தொட்டதுமே சுகமாக்கும் வல்லமையும் உள்ளவர், சாவுக்கே சவாலிடும் அதிகாரம் உள்ளவர். உலகத்துக்கே கிங்கு, எனக்கு அவர் கிங்கு, அவர் நினைக்கும் போதெல்லாம் வருது சாங்க. உலகத்துக்கே கிங்கு, எனக்கு அவர் கிங்கு, அவர் நினைக்கும் போதெல்லாம் வருது சாங்கு சாங்கு சாங்கு. லா 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 லா. சூப்பர். இப்போ கை தட்டுங்க பார்க்கலாம். நல்லா இப்போ கை தட்டி அவங்கள ஜோரா ஆடினாங்க இல்லையா நமக்காக. சரி, அடுத்தது கேர்ள்ஸ் இன்னொரு டான்ஸ்க்கு ரெடியா இருக்காங்க. பரலோக தேவன் என்ற பாடலுக்காக நல்லா கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணிடலாமா? தேவன் பாரில் பிறந்தார், புகழ உண்ணா புதுமை, உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார், மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். பரத்தில் தூதர் பாடிட, பாரில் தீர்க்க தேடிட, பரத்தில் தூதர் பாடிட, பாரில் தீர்க்க தேடிட, அழகை அதிர்த்து நட்டுங்கிட, அவன் நீயோர் மனம் மகிழ்ந்திட, அழகை அதிர்ந்து நட்டுங்கிட, அவன் நீயோர் மனம் மகிழ்ந்திட. மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். புவியை ஈர்த்திடும் காந்தமாய், புலனையில் மிக சாந்தமாய், புவியை ஈர்த்திடும் காந்தமாய், புலனையில் மிக சாந்தமாய், எதையும் வென்றிடும். ஓகே, சூப்பர். கிளாப் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணிடுவோமா? தனியாக அழகாக நிறைய பெரிய பாட்டு, அதனால் பாதியில் முடிச்சிட்டாங்க. நீங்கள்லாம் சோலோவாக இங்கே பார்த்துட்டு இருந்தீங்க, நான் அங்கே ஒரு டான்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அங்கே ஒரு நீயும் பார்த்தியா? சரி 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 சரி. அக்காவு ப்ராக்டிஸ் கொடுத்தாக்கா அங்கே சேர்ந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, வெரி குட், சூப்பர். அடுத்தது நம்ம யூத்தில் இருக்கிற பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கக்குள்ள தெய்வம் இயேசு, சாமண்ண ரூபனண்ண ரெண்டு பேரும் வந்து ஏசப்பாவை மகிமைப்படுத்தி கலக்கலா டான்ஸ் ஆட போறாங்க. நல்லா ஜோரா கை தட்டி. You're Emmanuel, supernatural, savior of the world. I will sing your praise.
சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். அல 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 அலையா வீசுனையா வாழ்க்கை பல 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 பலனே மாறிடுச்சு பார்க்க. அல 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 அலையா வீசுனையா வாழ்க்கை பல 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 பலனே மாறிடுச்சு பார்க்க. ஒருத்தர் வந்தாரு என்ன வாழ வச்சாரு, நீ எனக்கு வேணும்னு காதில் சொன்னாரு. ஒருத்தர் வந்தாரு என்ன தேடி வந்தாரு, மொத்தமாக விலை கொடுத்து வாங்கி போனாரு. ஏன் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, ஏசுதான அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என் கொல்ல தெய்வம் அவரு, அட எங்க கொல்ல தெய்வம் அவரு, ஏசுதான அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. அழகா சொல்லி வச்சு ராசா வந்தாரே. கோபம் இல்லாம பெருமை இல்லாம அன்ப அள்ளித்தர ராசா வந்தாரே. போடுறாடிய வந்தாரே சொன்னாரே சொன்னதெல்லாம் செஞ்சாரே. வந்தாரே தந்தாரே கேட்டதெல்லாமே. வந்தாரே சொன்னாரே சொன்னதெல்லாம் செஞ்சாரே. வந்தாரே தந்தாரே கேட்டதெல்லாமே. மகிமையின் ராஜனே மாட்சிமை தேவனே தூயாதி தூயவரே துதிக்கு பாத்திரரே. மகிமையின் ராஜனே மாட்சிமை தேவனே தூயாதி தூயவரே துதிக்கு பாத்திரரே. மகிமையின் ராஜனே மாட்சிமை தேவனே தூயாதி தூயவரே துதிக்கு பாத்திரரே. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா துதிப்போம் அல்லேலூயா. என்னை தலையாக்கி நீர், கீழாக்காமல் என்னை மேலாக்கி நீர். பாலாக்காமல் என்னை தலையாக்கி நீர், கீழாக்காமல் என்னை மேலாக்கி நீர். உம்மை போல வேறு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை, அன்று முதல் காத்து வந்தது உம்முடைய அல்லை. கனவிலும் என்னை காக்க பெரிய அற்புதம் செய்தீர், தாயின் கருவறை முதல் என்னை காத்து வந்தீர். நேற்றும் இன்றும் என்றும் அரசன் வல்லமை தேவனே, கனவில் நினைவில் நாங்கள் நினைத்த காரியம் செய்ய நீ வரவில்லை. சிலுவையில் மறித்தீர், 3ஆம் நாள் உயிர்த்தீர், லட்சங்கள் கோடியை நாங்கள் செய்த எங்கள் பாவங்களை மன்னித்தீர். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், கிருப மேல கிருப தந்த உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், கிருப மேல கிருப தந்த உம்மை துதிப்பேன். சூப்பராக பண்ணாங்க இல்லையா? நல்ல அருமையாக பண்ணாங்க. நல்ல ஜோரா கைத்தடி அவங்களை அப்ரிஷியேட் பண்ணிடலாமா? ஓகே ஓகே. நடுவில் ஒரு சின்ன ஒரு பெரிய ஆள் வந்து என்னவோ சொல்லிட்டு போனாரு. என்னப்பா சொன்னார் அவரு?
ஒரு பெரிய ஆள் வந்தாரு, அவருக்கும் ஒரு சேர்ந்து ஒரு கிளாப் பண்ணிடுவோம். சரி, இப்போ கண்ணை மூடி ஜெபம் பண்ண போகிறோம். உங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் சைடில் நின்று உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. கைகளை இந்த பிள்ளைகளுக்கு நேராக நீட்டி நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுவோம். வந்திருக்கிற எல்லா பேரண்ட்ஸ் உங்களுக்காகவும் சேர்த்து நாங்கள் ப்ரேயர் பண்ண போகிறோம். இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர், எனக்கு நல்லவர். ஆமாம், எனக்கு நல்லவர், உங்களுக்கு நல்லவர், நம்ம எல்லோருக்கும் நல்லவர். அவர் ரொம்ப நேசிக்கிறார். அவரை நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். எல்லாம் கண்ணை மூடி கையை கூப்பி ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள இயேசுவே, இந்த நாளிலையும் இந்த VBS ஃபைனல் டே ப்ரோக்ராமை நீங்கள் ஆசீர்வதித்து தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா. இந்த நாளிலையும் ஒரு ஆண்டவரே, ஒரு நல்ல ஒரு தகப்பனாக நீங்கள் எங்களுக்கு இருக்கிறீங்க. எங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் ஆண்டவரே நல்ல ஒரு ஆண்டவரே நண்பனாக இருக்கிறீங்க. எங்களுக்கு எந்த காரியமாக இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக நீங்கள் இருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த அன்பு, அந்த இரக்கம், அந்த கிருபை நாங்கள் எப்போவுமே மனசில் வச்சுருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்கள் அன்பை பற்றி மற்ற அநேகருக்கு நாங்கள் சொல்ல, இயேசுவை அநேகருக்கு நாங்கள் அறிமுகப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் நல்லவர்னு சொல்ல, நீங்கள் எங்களுக்காக அந்த சிலுவையில் ஆண்டவரே உங்களுடைய ஜீவனை கொடுத்தீங்க, எங்களுக்காக பரிகாரத்தை உண்டு பண்ணி வச்சிருக்கிறீங்க, அதை நாங்கள் நம்பினா போதும், அதை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்பதை பற்றி சொல்ல எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த VBS ஊழியத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும். நல்ல இயேசப்பாவுடைய அன்பை ருசி பார்த்த பிள்ளைகளாக இருக்கணும். வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் அடைந்த பிள்ளைகளாக இருக்கணும். உங்கள் நாமத்தினால இந்த பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷித்த தேவனுடைய பாதுகாப்பு இவங்க மேலே இருக்கணும். தேவ கிருபை இவங்க மேலே இருக்கணும். ஆண்டவரே, நீங்கள் இவங்களை ஆசீர்வதிங்கப்பா. இவங்க சார்பில் இருக்கிற அவங்க குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இவங்க பெற்றோர் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இவங்க உற்றார் உறவினர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. எல்லாரும் பரலோகத்துக்கு வந்து ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிற பாக்கியம் பெற, அதுக்கு ஆண்டவரே அதற்கான தகுதியை பெற கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. இந்த VBS ஊழியத்தில் ஆண்டவரே எங்களோடு இணைந்து கரம் கோர்த்து உதவி செய்த ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்காக, வாலண்டியர்ஸ்க்காக, ஆண்டவரே உதவி ஊழியர்களுக்காக, ஆண்டவரே ஆக்ஷன் டீமுக்காக, சிங்கிங் டீமுக்காக, வாகனத்தை ஓட்டினவங்களுக்காக, எல்லாருக்காக நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேரா குடும்ப குடும்பமா நீங்க அவங்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க அன்பு கரம் ஆண்டவரே தொடர்ந்து எங்க பிள்ளைகளை நடத்தட்டும். அவங்க எதிர்காலங்கள் ஆசீர்வாதமா இருக்கட்டும். அவருடைய வாழ்க்கை நல்ல ஆண்டவரே நல்ல ஒரு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையா இருக்கட்டும். உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.